தமிழ்நாட்டில் மதுவிற்கும் ஊழலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் வரி பணம் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என கூறியுள்ள டாக்டர் கிருஷ்ணசாமி, அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் நீடிக்கிறதா என்னும் வினாவிற்கு தற்போது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறோம் என மழுப்பலாக விடையளித்துள்ளார். ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்கள் 30-35 வயது இளைஞர்களே மதுவால் உயிரிழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. எனவே இதெல்லாம் தடுத்து தமிழ்நாட்டில் இந்த மதுவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, ஊழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, மக்களுக்கு வேண்டான அந்த வரிப்பணங்கள் மக்களுக்கே போய் சேரணும்னு சொன்னால் இனிமேல் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வரும். எனவே புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி அமைவதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் யார் கூட்டணிங்கிறதெல்லாம் எங்களுடைய 2026 ஜனவரி மாநாட்டுக்கு பிறகு நான் முடிவு செய்வோம். ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் ஒற்றை கட்சி ஆட்சி முறை வந்தால் தமிழ்நாட்டு மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால ஒற்றை கட்சி ஆட்சிக்கு முடிவுகிட்டு தான் புதிய தமிழகத்தினுடைய பிரதான லட்சியம். இப்போ என்ன நிலை எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறோம், அவ்வளவுதான். இது எப்படி இருக்குதுன்னு நீங்க கணக்கு பண்ணிக்க.